ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வகர்குண்டாய அதிமகர்ணோ தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 32 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆடி 16 முதல் ஆவணி 14 வரை. அற்புதமான சிறந்த யோக பலன்கள், சிறந்த அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கக்கூடிய மாதம். அதற்கான காரண விளக்கங்கள் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக வந்துகிட்டு இருக்கும், சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உண்மையான பிரம்ம விதிகள் முறைப்படி, உண்மையான பிரம்ம விதிகளின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்பட்டு எதையும் மறைக்காமல் முறையாக சரியாக கணிக்கப்பட்டு மறைக்காமல் தெளிவுபடுத்தப்படுகிறது. உங்களுக்கு மறைக்காமல் பலன்கள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் அதை தெரிந்து கொண்டு இப்படி இத்தனை வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி அலைந்து இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதில்லை, எங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து யோகங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரம்மன் இஜென்மத்தில் எழுதிய தலையெழுத்து இதுதான், இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது, இப்படித்தான் வாழப் போகிறீர்கள். இந்த ராசிக்காரருடன் உங்கள் திருமண வாழ்க்கை நடக்கப் போகின்றது. அதே நேரம் இந்த ராசிக்காரருடன் லவ் மேரேஜும் நடக்கப் போகின்றது. காதல் திருமணம் இவரோடு தான் நடக்கும். எப்படிப்பட்ட உத்தியோகம், எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட அரசாங்க பதவி அமையப் போகின்றது. அதே நேரம் சொந்த வீடு, பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அப்படியே ஆணித்தரமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடலாம், தெளிவாக ஆச்சரியப்படும்படி சொல்லிவிடலாம். இதில் காதல் திருமணத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது, அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய இந்த பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகம் பிரம்ம விதிப்படி சரியாக கணித்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கணும். ஜோதிடம் பிரம்ம விதிப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கம் உள்ள தவறு தான். ஆக உங்கள் ஜாதகத்தை பிரம்ம விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே முன்பதிவு, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாருக்குமே சிறப்பா ஆகஸ்ட் மாத பலன்கள், ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். தனுசு வாழ்க்கையில தனுசு மாதிரி எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்திச்சவங்க தெரியுமா? அவங்கள மாதிரி ஒரு போராட்டத்தை சந்திச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது 7 சனி முடிஞ்சாலும் சரி, அஷ்டமத்து சனி நடந்து முடிஞ்சாலும் சரி, இப்போ கண்டக சனி 4ஆம் இட அர்த்தமா சனி நடந்திருக்கு. இது நடந்தாலும் நடக்காட்டி எப்பயுமே ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். என்னங்க எங்கள் வாழ்க்கையில் இப்படித்தானா அப்படின்னா, பிரம்மன் அப்படித்தான் ஒரு தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதுக்கு எப்போ விடிவான்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும். இப்போ அர்த்தமா சனி ஒரு புறம் நடந்துகிட்டு இருந்தாலும், இப்போ என்ன ஒரு டைம், நல்ல டைம்னா சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்களை கடனாளியாக இருக்கக்கூடிய உங்களை காசு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு, லட்சாதிபதி ஆகக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு, கோடீஸ்வரன் ஆகக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று இருக்கு, தலையெழுத்து, தனிப்பட்ட தலையெழுத்து ஒன்று இருக்கு. இது பொது பலனில் நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய கிரக அமைப்புகள். ஏன்னா 1 4 கூறியவன் போய் எங்கே உட்கார்றாரு?
8ஆம் இடம் அட்டமஸ்தானம். இந்த 8ஆம் இடம் என்பது சாஸ்திரத்தில் என்ன சொல்ல, பெருஞ்செல்வம், பெரும் பதவி, பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதே இடத்துல அந்த இடம் கடன், நோய், வழக்கு, வம்பு, வழக்கு, கடன், நோய், வழக்கு, அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் இருக்கு. ஆனால் அதை செய்யக்கூடிய கிரகம் இருக்கணும்ல. இப்போ யார் இருக்கா? உங்கள் ராசிக்கு அதிபதி குருவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரியவனு இருக்கா. அப்போ இதில் நடக்குமா? அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். கடன், நோய், அவமானம், வழக்கு, கடன், வம்பு, வழக்கு, நோய், அவமானம், அதை நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சிருந்தாலும் அது திருப்பக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? திடீர்னு வருமானங்கள் வரும், திடீர்னு சொத்துக்கள் கிடைக்கும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலத்துமான ஒரு காலம். 8ஆம் இடம் அப்படிப்பட்ட திடீர் யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக எதிர்பாராத செல்வங்கள், வருமானங்கள் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வைக்க பார்க்குறவங்க தனஸ்தானத்தை பார்க்குது. எப்பயுமே கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடம் பிரமாதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்திடும். எந்த கிரகங்களும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் என்பது மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? 8ஆம் இடத்திலிருந்து பார்க்க நேர 2ஆம் இடம். 2ஆம் இடம் குடும்ப வருமானம், வியாபாரம், வேலை, வியாபாரம், குடும்பம், திருமணம், மகிழ்ச்சியான சொத்து சுகங்கள், நல்ல வீடு, இடம், அத்தனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடம். ஆக நிச்சயமாக நல்ல கல்வியோடு, நல்ல செல்வத்தோடு, நல்ல பதவி யோகத்தோடு, திடீர் வருமானம், திடீர் சொத்துக்கள், திடீர் வியாபார விருத்திகள் என்று சொல்லக்கூடிய மன வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு, அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சிறந்த காலம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு மாதம். இது பொது பலன். தனுசு ராசி நேயர்களே, பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை தீரப்போதா, இப்படிலாம் நமக்கு நல்லது நடக்க போதான்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது பொதுவான பலன். கோடிக்கணக்கான பேர் தனுசு ராசியில் இருப்பாங்க. 50% அப்படி நடந்தது, மீதி உள்ள 50% உங்கள் சிறு ஜாதகத்தில் வேறு தசாபுத்திகள் நடந்தால் இது பாதிக்கும். அதனால் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆக உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட்